வணக்கம், வெல்கம் டு ஃபேமிலி கார்னர். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு கருணைக்கிழங்கு புளிக்குழம்பு எப்படி பண்றதுன்னு நம்ம பார்க்க போறோம். புளிக்குழம்பு பண்றதுக்கு 350 கிராம் கருணைக்கிழங்கு எடுத்துக்கோங்க. அது தண்ணியில நல்லா அலசிட்டு சுத்தம் பண்ணி வச்சுக்கோங்க. சுத்தம் செய்யப்பட்ட கருணைக்கிழங்க 7 நிமிஷம் தண்ணியில வேக வச்சு எடுத்துக்கோங்க. அது ஆறினதும் அதனுடைய தோலை உரிச்சிட்டு நம்ம சின்ன சின்ன கியூப்ஸா ஸ்லைஸ் பண்ணிக்க போறோம். ஒரு பாத்திரத்துல 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் சோம்பு, பூண்டு 5 பல், சிறிதளவு கருவேப்பிள்ளை, 1/2 கப் சின்ன வெங்காயம், இது எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் வதங்க ஆரம்பிக்கும் போது 2 டேபிள் ஸ்பூன் துருவின தேங்காயும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. தேங்காய் நல்லா வறுபட்டதும் நம்ம அடுப்பை நிறுத்திடலாம். இந்த பொருட்கள் எல்லாம் ஆறினதும் நம்ம மிக்ஸி ஜார்ல சேர்த்து அரைச்சு எடுத்துக்கலாம். மற்றொரு பாத்திரத்துல 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் 1/2 டீஸ்பூன் கடுகு பொரிஞ்சதும் ஒரு சின்ன கட்டி பெருங்காயம், 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 1/4 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு, இது எல்லாம் சேர்த்து தாளிச்சுக்கோங்க. அது கூடவே சிறிதளவு கருவேப்பிள்ளை, 1/2 கப் சின்ன வெங்காயம், பூண்டு 10 பல், இது எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதும் ஒரு சின்ன தக்காளியும் சேர்த்து வதக்கிக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கினதும் 3 டீஸ்பூன் சாம்பார் தூளையும் அது கூட சேர்த்து வதக்கிக்கோங்க. ஒரு சின்ன எலுமிச்சை அளவு புளிய தண்ணியில ஊற வச்சு கரைச்சி எடுத்துக்கோங்க. சாம்பார் தூள் வெங்காயம் தக்காளியோட நல்லா கலந்ததும் நம்ம கரைச்சி வச்சிருக்கிற புளி தண்ணி அது கூட சேர்த்து கொதிக்க விடுங்க. குழம்பு கொதி வந்ததும் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் அதோட சேர்த்து கொதிக்க விடுங்க. அது கூடவே நம்ம அரைச்சி வச்சிருக்கிற வெங்காயம் தேங்காய் பேஸ்ட் இது கூட சேர்த்து கொதிக்க விடுங்க. அது கூடவே தேவையான அளவு உப்பு, நம்ம நறுக்கி வச்சிருக்கிற கருணைக்கிழங்கு, இது எல்லாம் சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க. கருணைக்கிழங்கு ஏற்கனவே நம்ம வேக வச்சு எடுத்திருக்கிறதுனால இது அதிக நேரம் கொதிக்க வேண்டியதில்லை. இது கூடவே 1 இன்ச் வெல்லம் கூட சேர்த்து கொதிக்க வச்சுக்கலாம். வெல்லம் ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கலாம். குழம்பு நல்லா கொதி வந்ததும் நம்ம அடுப்புல இருந்து இறக்கிடலாம். மிக மிக சுவையான, எளிதான, ஆரோக்கியமான கருணைக்கிழங்கு புளிக்குழம்பு தயாராயிடுச்சு. இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. ஃபேமிலி கார்னருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.